சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. அடுத்த ஒரு சம் சால்வ் பண்ணிடுவோமா? 16 - 48 + 144 - 432 என்ற பெருக்கு தொடரில் உள்ள முதல் 25 உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? சரி, கவனிங்களா. அப்போ ஒரு சீரீஸை கொடுத்தாச்சு. 25 உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டோம். இப்போ தான் நம்ம கூடுதலே செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கூடுதல் ஃபார்முலா யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் சம் ஆஃப் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் ஃபார்முலாவே நம்ம செய்ய போகிறோம். சரியா? அதில் நமக்கு தெரியும் ஏவோட வேல்யூ எவ்வளோ, 16 அப்படின்ட்டா. ஆரோட வேல்யூ எவ்வளோ, T2/T1 போடுங்க. T2 எவ்வளோ, -48. மைனஸை விட்டுறக்கூடாது. பை 16 சால்வ் பண்ணால் எனக்கு -3ன்னு வரும். எனக்கு இப்போ இந்த இடத்துல ஆரோட வேல்யூ என்ன ஆகிடுச்சு, நெகட்டிவில் வந்துடுச்சு. கரெக்டாக? சரி, இருக்கட்டும். 25 டேர்ம்ஸ் வரையும் கூடுதல். இப்போ நமக்கு தெரியும் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா, A 1 - r/n/1 - r. ஏன் இங்கே 1 - r/n போட்டிருக்கோம்? ஆரோட வேல்யூ -3. அப்போ -3ங்கிறது <1 கவனமாக செய்யணும். கரெக்டாக? அதனால் இந்த ஃபார்முலா. இப்போ எனக்கு r > 1 இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், A r/n - 1/r - 1 போட்டிருப்போம். எனக்கு இங்கே <1 ஆகிடுச்சு. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஒன்றுமே இருக்காது. A 16 1 - r/n. அப்போ எண்ணுக்கு பதிலாக நமக்கு 25, ஏன்னா 25 டேர்ம்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆரோட வேல்யூ -3/25 டிவைடட் பை 1 - r. அப்போ 1 - r -3. அப்போ 1 - -3 என்ன ஆகிடும், 1 + 3 ஆகிடும் 4. இப்போ இந்த 4ஐயும் 16ஐயும் நம்ம அடிச்சிடலாம்ல, 4 டைம்ஸ் வரும். கரெக்டாக? அதே மாதிரி பாருங்கள், இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஷன் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி இருக்குன்னு வைங்களேன், -3³ ஃபஸ்ட்டு எப்படி எழுதியிருப்போம், -3 -3 -3. அப்போ மல்டிப்ளை பண்ணால் -27. இங்கே ஒரு -12 அப்படின்னு இருக்கும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ஆன்சர் என்ன ஆகிடும், ப்ளஸில் வரும். அதனால் -× நான் ப்ளஸில் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த 4 16 அடித்தா 4ல் இருக்குது. அப்போ நமக்கு 4 -× என்னது, ப்ளஸ்ஸு. அப்போ 1 + 3/25. நம்ம சொன்னது தான், இதுக்கு மேலே செய்ய தேவையில்லை. ஏன்னா 3/25 எவ்வளோன்னு தெரியாது நமக்கு. ஆப்ஷன் இதோட நிறுத்திடுவாங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் 4 1 + 3/25. ரொம்ப ஈஸி தான். பெருக்குத்தொடர் வரிசையின் கூடுதல்னு கேட்டால் பாதி வேலை செஞ்சாலே போகும். சரியா? அடுத்த ஒரு சம் சால்வ் பண்ணிடுவோமா? அடுத்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A = 2, T6 = 486, n = 6 என்ற விவரங்களையும் கொண்ட பெருக்கு தொடரில் SN என்ன அப்படின்னு கேட்டு வச்சுருக்கான். கரெக்டாக? சரி, இதில் நமக்கு சீரீஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. அப்போ நமக்கு A தெரியும், 6th டேர்ம்னு ஒன்று கொடுத்தாச்சு, என்னும் 6ன்னு கொடுத்துட்டு கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அப்படியே சால்வ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? நமக்கு கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, A r/n - 1/r - 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லை 1 - r/n/1 - r யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம r கண்டுபிடிச்சா தான் முடிவு எடுக்க முடியும். கரெக்டாக? அப்போ நான் இதிலேருந்து முதல் r கண்டுபிடிச்சிடலாமா? T6னா எப்படி இருக்கும், 6th டேர்ம் எப்படி இருக்கும், A r/5ன்னு இருக்கும். கரெக்டாக? அதுதான் 486. ஏவோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × r/5 486. அப்போ 2ல் கேன்சல் பண்ணலாமா, 243ன்னு வரும். அப்போ r/5 வேல்யூ 243 அப்படின்னா ஆரோட வேல்யூ 3. ஏன்னா இப்போ அந்த பக்கம் போனால் 5th ரூட்டா. அப்போ 3 5 தடவை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 243 கிடச்சிரும். அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரியா? அப்போ R3ன்னு தெரிஞ்சிருச்சு, A தெரிஞ்சிருச்சு, Nனும் தெரிஞ்சிருச்சு. அப்போ கூடுதல்னு கேட்டாச்சு. R3ங்கிறது >1. அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A வேல்யூ 2வா, r/n - 1. அப்போ r/nன்னா 3/6 - 1 டிவைடட் பை r - 1. ஆரோட வேல்யூ 3. ரொம்ப ஈஸி தான். 3 - 1 யார், 2 தானே. அப்போ 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பில் எழுத வேணாம். சரிங்களா?
அப்போ நம்ம வேலை 3/6 மைனஸ் 1. 3/5 வரைக்கும் நமக்கு இங்கே தெரியும் 243. அடுத்து 3/6. அப்போ 3/6னா 6 தடவை எழுதியிருப்போம்ல. ஃபஸ்ட்டு முதல் 3 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ 27, அடுத்த ஒரு 3 27. அப்போ 27 × 27 அதை போட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. அப்போ நமக்கு 27 ஸ்கொயர் எவ்வளோ 729. 3/6 தான் இது 729 மைனஸ் 1ன்னா எவ்வளோ 728. அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. இப்போ இது மாதிரி 2/5 2/3 3/5 6 இதெல்லாம் சின்ன சின்ன வேல்யூஸ் தான். அதனால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் நம்பருக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா சால்வ் பண்ணிடணும் ஈஸியாக. அப்போ நம்ம இதில் சால்வ் பண்ண ஒரே வேலை இந்த 6th டேர்ம்லேருந்து R கண்டுபிடிச்சாச்சு. R > 1ன்றனால இந்த ஃபார்முலா 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஓகேவா. அடுத்த சம் சால்வ் பண்ணுவோமா. நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். ஒரு பெருக்கு தொடரின் முதல் உறுப்பு 375. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்தாச்சு. 4வது உறுப்பு 192. அப்போ நமக்கு 4th டேர்ம் கொடுத்தாச்சு. பொது விகிதமும் முதல் 14 உறுப்புகளின் கூடுதலும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக. இப்போ அந்த கணக்கில் 2 கொஸ்டின் இருக்குல்ல. இந்த மாதிரி 2லாம் நம்ம கேட்க மாட்டாங்க. எக்ஸாமில் 1 தான் கேட்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 375, 4th டேர்ம் 192. நமக்கு தெரியும் 4th டேர்ம் எப்படி இருக்கும் AR/3 ஃபார்மேட்டில் இருக்கும். ஆரும் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 14 டேர்மோட சம் என்னவும் கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு ஆர் கண்டுபிடிச்சிருவோமா. ஈஸி தானே. ஏவை அப்படியே எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்ல. பாருங்களேன். ஏ வேல்யூ 375 × R³ 192. அப்போ R³ = 192 / 375. இப்போ எனக்கு R வேணும். அப்போ அதை நம்ம கேன்சல் பண்ணுவோமே. தேர்ட் டேபிள் அடிப்போமா. 125 இங்கே அடித்தா எவ்வளோ 64. இப்போ இதுக்கு மேலே சால்வ் பண்ண வேணாம். ஏன்னா R³ வேல்யூ 64/125. அப்போ R வேணும்னா அந்த பக்கம் க்யூப் ரூட் எடுப்போமா. 64 க்யூப் ரூட் எடுத்தால் எவ்வளோ 4. 125 க்யூப் ரூட் எடுத்தால் 5. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. முதல் கொஸ்டின் வந்து R கேட்டிருந்தாங்க. 4/5 அப்படின்னு போட்டோம். அடுத்து 14 உறுப்புகளின் கூடுதல். ஆரோட வேல்யூ 4/5 அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அதை <<1 இருக்குது. கரெக்டாக. சப்போஸ் 5/4னா என்னது <<1. ஏன்னா 5/4 அடித்தா 1.2 அப்படி போயிட்டுருக்கோம். ஆனால் 4/5ங்கிறது <<1. அப்போ <<1 அப்படின்னா நமக்கு சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். A 1 - R/n/1 - R. அப்போ A தெரியும், R தெரியும், n 14 டைம்ஸ்னு சொல்லியாச்சு. அப்படியே போடுங்க. A எவ்வளோ 375. 1 - Rஓட வேல்யூ 4/5 பவர் n வந்து 14/1 - R. இதை குறுக்க பெருக்கணும்னு வைங்களேன். 1 × 5 5. 5 - 4 எவ்வளோ 1. அப்போ 1/5 காமனாக 5 வந்துருமா. அப்போ எப்படி எழுதலாம் பாருங்களேன். 375 1 - 4/5 ஹோல் பவர் 14 டிவைடட் பை பாருங்கள் 5 - 4 1. அப்போ 1/5. அப்போ இந்த 1/5 அப்படியே மேலே போனால் என்ன ஆகிடும் 5/1. அப்போ நான் அந்த 5ஐ 375ஆல் என்ன பண்ணி ஆகணும் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். கரெக்டு தானே. 5ஐ 375ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1875. மீதி யார் இருக்கா 1 - 4/5 ஹோல் பவர் 14. புரிஞ்சுமாச்சா. பாருங்க இந்த 1/5 மேலே போனால் 5. அப்போ 5 × 375 தெரியணும். மல்டிப்ளை பண்ணிடலாம் 1875. இந்த டைம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டு தானே. 4/5 பவரோட 14லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஆப்ஷனில் இதோட நிறுத்திடுவோம். பாருங்கள் ஆன்சர் எவ்வளோ 1875 1 - 4/5 இந்த பவரில் 14. இதுதான் ஆப்ஷன்லேயே இருக்கும். ஓகேவா. ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. டேட்டாவை போட்டுட்டு அப்படியே ஃபார்முலா போட்டு ஆன்சர் வந்துடும். இப்போ அடுத்த சம் சால்வ் பண்ணிடுவோமா. அடுத்த சம் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்கா. ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு நகரத்தில் உள்ள 25 வீதிகளில் மரக்கன்றுகளை நடும்போட்டு முதல் வீதியில் 1, 2வது வீதியில் 2, 3வது வீதியில் 4,
4வது விதியில் 8 மரக்கன்று என்ற முறையில் நடுவதற்கு திட்டமிடுகிறது. அந்த வேலையை முடிக்க தேவையான மரக்கன்றுகளின் மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? சரி, பெரிய கதை தான், ஒன்றும் கிடையாது. பாருங்க, முதல் வரிசையில் 1, 2வது ஸ்ட்ரீட்டில் 2, அடுத்து 4, 8ன்னு எண்ணிக்கையில் போயிட்டே இருக்குது. இது மாதிரி மொத்தம் 25 தெரு இருக்குண்டா. அப்போ என்ன 25ஆ? அப்போ இந்த 25 தெருவுலையும் நடுறதுக்கு மொத்தமாக எத்தனை மரக்கன்று எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்கா. அப்போ நமக்கு மொத்தமாக எவ்வளோ அப்படின்னா என்னது, கூடுதல் தான் கண்டுபிடிக்க போடும். கரெக்டாக? சப்போஸ் நமக்கு இதே கணக்கில் 25வது தெருவில் மட்டும் எவ்வளோ அப்படின்னா நம்ம டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கரெக்டாக? AR⁻n-1 யூஸ் பண்ணுவோம். நமக்கு அந்த 25வது தெரு இல்லை 20வது தெரு இல்லை 13வது தெரு அதில் மட்டும் எவ்வளோ அப்படின்னா nth டேர்ம் ஃபார்முலா போடும். இதில் என்ன பண்ணிட்டான், மொத்தமாக 25 தெருவுலையும் நான் எவ்வளோ நட போகிறேன் அப்படின்ட்டான். அப்போ 25 தெருவுலையும் எவ்வளோனா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்ல. அப்போ சம்மு கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நமக்கு R தெரியும், T2/T1, 2/1ன்னா எவ்வளோ 2. ஏயும் தெரியும் 1. அப்போ R > 1ன்னா கூடுதலுக்கு ஃபார்முலா AR⁻n-1/R-1. ரொம்ப ஈஸி தான். ஏ பாருங்கள், சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1 R⁻n 2n எவ்வளோ 25 -1 /R-1. 2 - 1 எவ்வளோ 1, இங்கேயும் 1. அப்போ அப்படியே விட்டுலாமா? அப்போ ரிமைனிங் யார் இருப்பா 2/25 -1. கரெக்டாக? அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஆன்சர் 2/25 -1. புரியுதா? ஏன் சம்மு கண்டுபிடிச்சிருக்கோன்னு தெரியணும். திடீர்னு nth டேர்ம் ஃபார்முலா தேவைப்படும். ஏன்னா 10வது தெருவில் மட்டும் நான் எவ்வளோ நடணும் அப்படின்னா TN = AR⁻n-1 ஃபார்முலாவில் செய்யணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சம்மில் மொத்தமாக 25 தெருவுலையும் எத்தனை மரக்கன்று நமக்கு நட போகிறோன்ட்டான். அப்போ ஒவ்வொன்றிலையும் இருக்கிறத ஆட் பண்ணால் தானே டோட்டல் கிடைக்கும். அதனால தான் நம்ம கூடுதல் ஃபார்முலா சம் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்த சம் செய்வோமா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கா. ஒரு பெருக்கத்தோட வரிசையில் S6ஓட வேல்யூ கொடுத்தாச்சு 4095. S6னா சம் என்ன, ஆரோட வேல்யூ +4ன்னு சொல்லிட்டு முதல் உறுப்பு ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? பாரு, S6 Sனா கூடுதல் தானே. சரி, பார்த்துருவோம். கூடுதல் 4095, ஆரோட வேல்யூ 4. அப்போ நமக்கு ஏ ஃபஸ்ட்டு டேர்ம் கேட்டிருக்கான். இப்போ நமக்கு தெரியும் கூடுதல் ஃபார்முலா தெரியும். என்னது, AR⁻n-1/R-1. அதுதான் 4095. ஏன் R⁻n-1 போடுறோம்? எனக்கு R > 1 தானே. அப்போ நான் இது போட்டுருவேன். இதில் R சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஏ தெரிஞ்சிடும். அவ்வளோதான் சம். நம்ம பாருங்கள், ஏ ஆரோட வேல்யூ 4 4/n-1 /R-1 4 - 1. இப்போ நமக்கு n தெரியணும். கரெக்டாக? அதுதான் இங்கே இருக்குது. S6 அப்படின்னா என்ன, 6 உறுப்புகளின் கூடுதல். கரெக்டு தானே? அப்போ இதிலேருந்து நம்ம யாரை எழுதிக்கலாம், என்னும் எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே தேவைப்படுது இல்லை. S10 அப்படின்னா என்னோட வேல்யூ 10. அவ்வளோதான். சரியா? இப்போ அப்படியே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம், அடுத்த ஸ்டெப்பில் எழுதிடுவோம். என்னோட வேல்யூ 6. அப்போ 4/6 - 1 /4 - 1 3 = 4095. இப்போ இந்த இடத்துல நமக்கு வேறு வழி இல்லை. 4/6 நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். அப்போ 4/6 எப்படி எழுதலாம், 4 × 4 × 4. இந்த பக்கம் ஒரு 4 × 4 × 4. இதை ஃபுல்லாக தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதை 3 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ 64ஆ? இது ஒரு 64. ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிடுங்க. 4096ன்னு வந்துடும். அப்போ பாருங்கள், 4/6ஓட வேல்யூ தான் 4096. இது ஒரு -1 இருக்குல்ல. அப்போ நமக்கு யார் வந்துடுவா, 4095ன்னு கிடச்சிடும். சால்வ் பண்ணணும் பொறுமையாக. ஈக்குவல் டு தான் 4095. இப்போ அது ரெண்டு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஈஸியாக தான் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ ஏவோட வேல்யூ 3. இப்போ நம்ம சம்மில் யார் கேட்டிருக்கா, முதல் உறுப்பு ஃபஸ்ட்டு டேர்ம் தான் கேட்டிருக்கா. வேலை முடிஞ்சுதா? அப்போ பாருங்கள், கூடுதல் கொடுத்தாச்சு. 6 கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் 6 உறுப்புகளின் கூடுதல். அதனால் என்னோட வேல்யூ 6ன்னு எடுத்துட்டோம். R > 1 ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ கிடச்சிரும். சரிங்களா? ரொம்ப ஈஸி.
அடுத்த சம் சால்வ் பண்ணிடுவோமா? நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். 2 + 4 + 8 அப்படியே ஒரு சீரீஸ் இருக்குது என்ற பெருக்கு தொடரில் முதல் உறுப்பிலிருந்து எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1022 கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. கரெக்டாக? சரி, கவனிங்களா? இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எத்தனை டேம் அப்படின்றதுக்கு. இதே நமக்கு கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் கேட்டால் என்ன ஃபார்முலா? n = L - a/d + 1ன்னு போட்டிருப்போம். இது கூட்டுத்தொடர் வரிசை, எண்ணுக்கு தனி ஃபார்முலாவே இருக்குது, பெருக்குத்தொடர் வரிசையில் கிடையாது. சரிங்களா? அப்போ நமக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் கொடுத்தாச்சு, அதோட கூடுதலும் 1022 ஆச்சு, கேட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு R கண்டுபிடிப்போம். அப்போ தான் நமக்கு ஃபார்முலா என்ன போடணும்னு தெரியும். T2/T1, அப்போ 4/2 எவ்வளோ? 2. அப்போ எனக்கு R > 1 தான். அப்போ கூடுதல் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? A R⁻n - 1/R-1. இதுதான் ஆன்சர் கொடுத்தாச்சு அவனே, 1022. A தெரியும், ஃபஸ்ட்டு டேர்ம் 2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 ஆரோட வேல்யூ தெரியும், 2/R-1 1022. 2 - 1 1, அதை விட்டுறலாம்ல. இப்போ இந்த 2 கேன்சல், 2 இந்த நம்பரை கேன்சல் பண்ணலாம்ல. அப்போ 511 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ரிமைனிங் நமக்கு மீதி யார் இருக்கா? வெறும் 2n - 1 தான் 511. அப்போ -1 அந்த பக்கம் போனால் +1 ஆகிடும். அப்போ 2n = 512. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேல்குலேஷன் செய்யணும். சரிங்களா? இப்போ நான் இந்த 512 2 பவருக்கு மாற்ற போகிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு இங்கேயும் 2 இங்கேயும் 2 பேஸ் ஈக்குவல்னால் பவர் நான் டேரெக்டாக என்னோட வேல்யூ எடுக்க முடியும். 512 எத்தனை வரும் பார்ப்போமா? 2 பவர் 2 × 2 4, அடுத்த ஒரு × 2னா 8, 16, 32, அடுத்தது ஒரு × 2 64, 120 சம்திங் வந்துடும். அடுத்தது 400 வந்துடும். கரெக்டாக? 4 8 16 32 64 128 256, அடுத்த ஒரு 2ன்னு போட்டால் 512. சரிங்களா? கொஞ்சம் ஸ்பீடாகவே செய்யுங்க, தப்பு இல்லை. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 தடவை பெருக்கணும். அப்போ 2n = 512 நான் 2/9 எழுதுறேன். சரிங்களா? அப்போ பேஸ் ஈக்குவல்னால் பவர் அப்படியே ஈக்குவல் பண்ணிடுங்க. n = எவ்வளோ? 9ன்னு முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் பாருங்கள், இந்த பெரிய பவரோட வேல்யூலாம் இந்த 2 பவர் 3 பவர் மிஞ்சி போனால் 4 பவர் எங்கேயாவது வரும். சரியா? அவ்வளோதான் இருக்க போகுது நமக்கு. கொஞ்சம் இது மாதிரி செய்யுங்க, தப்பு கிடையாது. நம்ம 1 மார்க் செய்யணும்ல, அதனால். அப்போ எத்தனை உறுப்புகள் அப்படின்ட்டா, அப்போ பேஸ் ஈக்குவல் பண்ணுறனோ அப்போ பவர் ஈக்குவல் ஆயிரும். அப்போ n = 9 அப்படின்னு கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்த சம் சால்வ் பண்ணிடுவோமா? இப்போ அடுத்த சம் பாருங்களேன். 3 + 9 + 27 என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1092 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். கரெக்டாக? இப்போ இதே சம்லேயும் n தான் கேட்டிருக்கான். ஓகேவா? சால்வ் பண்ணிடுவோம். கவனிங்க, ஏவோட வேல்யூ 3 ஃபஸ்ட் டேர்ம், ஆரோட வேல்யூ பாருங்கள் செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம், அதுவும் 3ன்னு வந்துடுமா? அப்போ R3ங்கிறது >1. அப்போ சம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? A R⁻n - 1/R-1. அதுதான் கொடுத்தாச்சு 1092. அப்போ A வேல்யூ R வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா? 3 × 3n - 1/, ஆரோட வேல்யூ 3 தானே, அப்போ R-1 1092. இப்போ இந்த 3 இதை அடிக்கலாம்ல, 3 வச்சு இதை அடிங்க. 3 டைம்ஸ் வரும், மீதி 19, 6 டைம்ஸு மீதி 12, 4. 3 - 1 எவ்வளோ? 2 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆயிரும்ல. அப்போ 3n - 1 = 3 - 1 2 × 364. அப்போ 2 × 360னா 720, 2 × 4 ஒரு 8. அப்போ நான் டேரெக்டாக என்ன பண்ணிடுவேன்? 728ன்னு போட்டுருவேண்ணா. அப்போ -1 அந்த பக்கம் போனால் +1. அப்போ 3n = 729. அப்போ நான் இந்த 729 என்ன மாற்றணும்? 3 பவருக்கு மாற்றணும். கரெக்டாக? சால்வ் பண்ணால் இது 3/6. ஆல்ரெடி பார்த்தோம்ல, 3/6னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மல்டிப்ளை பண்ணால் 27,
அடுத்து ஒரு 3 மல்டிப்ளை பண்ணால் 27. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 729 வந்துருக்கும். அப்போ நான் 6 தடவை எழுதி மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். அப்போ 729 எப்படி போட்டுடலாம்? 3/6ன்னு போட்டுடலாம். அப்போ பேஸ் ஈக்குவல்ன்றனால இந்த பவர் அப்படியே ஈக்குவல் பண்ணிடலாமா? அப்போ ஆன்சர் என்னோட வேல்யூ எவ்வளவு? 6ன்னு வந்துடும். போன சம் மாதிரியே தான், அப்படியே அதே ஃபார்முலா தான் சால்வ் பண்ணியாச்சு. ஓகேவா? அதில் நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணிடுவோமா? நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். ஒரு பெருக்கத்தோட வரிசையில் முதல் உறுப்பு 3, 5வது உறுப்பு 1875 எனில் பொது விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்தாச்சு, 5th டேர்மும் கொடுத்தாச்சு, காமன் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டு வச்சுருக்காங்க. சரி கவனிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 3, 5th டேர்ம்னால் எனக்கு எப்படி இருக்கும்? AR⁴ இருக்கும். அதுதான் 1875 பொது விகிதம் அப்படின்னு கேட்டாச்சு. இப்போ நமக்கு பொது விகிதம் 6 தான் தேவை. அப்போ ஏவை நம்ம கேன்சல் பண்ணால் அப்படியே டிவைட் பண்ணுங்களேன். இதிலேருந்து இதை டிவைட் பண்ணுங்கள். AR⁴ ஆல்ரெடி ஒரு சம் இப்படி டிவைட் பண்ணியிருப்போம். அப்போ 1875/3ன்னு வந்துடுமா? எனக்கு என்ன கேன்சல் ஆகிடும். நீங்கள் இதிலேருந்து இதை டிவைட் பண்ணலாம். அப்போ R⁴ கீழே வரும், திரும்ப கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ணி கொண்டு வரணும். எல்லாம் ஒன்று தான். இப்போ 3ஆல் அடிச்சிடுமா? 6, 2, 5. அப்போ எனக்கு R⁴ தான் 625. அப்போ 625ங்கிறது எதோட பவர்? 5/4 இருக்கும். ஏன்னா 5/4 பாருங்கள், 5 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருப்போமா? இது ஒரு 25, இது ஒரு 25. அப்போ 25 × 25 625. கரெக்டாக? அப்போ R⁴ = 5/4. அப்போ எனக்கு இங்கே பவர் ஈக்குவலாக இருக்கனால பேஸை ஈக்குவல் பண்ணிடுவேன். இதுக்கு முன்னாடிலாம் பேஸ் ஈக்குவலாக இருந்தனால n = வேல்யூ எடுத்தோம். அதே தான் இங்கே எனக்கு பவர் ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ நான் பேஸை ஈக்குவல் பண்ணிடுறேன். R = 5. ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? அப்படியும் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணிடலாம்? R⁴ = 625ன்னு வரும். அப்போ R வேணும்னா 4th ரூட் எடுப்போம். இது திரும்ப 5 × 5 × 4 தடவை போட்டு அதில் ஒரு 5 வெளியே எடுப்போம். எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? நமக்கு எது ஈஸியோ ஃபாலோ பண்ணியார். அப்போ ஆன்சர் எவ்வளோ? இல்லை 5ன்னு வந்துடுமா? சரி, இப்போ அடுத்த சம் பார்த்துருவானே. ஒரு கதை சொல்லியிருப்பான். தொற்றுநோய் பரவும் காலத்தில் முதல் வாரத்தில் 5 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடல்நலக்குறைவிட்ட ஒவ்வொருவரும் 2வது வார இறுதியில், ஒவ்வொருவரும்ன்ற வேர்டு முக்கியம்னா, 2வது வார இறுதியில் 4 பேருக்கு பரப்புகிறாங்க. அப்படியே பரவும்போது 15வது வார இறுதியில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கான். சரிங்களா? சரி கவனிங்களா? அப்போ 15வது வார இறுதியில் மொத்தமாக எவ்வளோன்னா, மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ நம்ம கூடுதல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீக்கில் 5 பேர் அஃபெக்ட் ஆகிருக்கான்ட்டான். கரெக்டாக? அப்போ தான் 5. இதை என்ன பண்ணுறான்னா, நெக்ஸ்ட் வீக்கில் ஒவ்வொருத்தரும் 4 பேருக்கு பரப்பிடுறான். அப்போ அந்த 5 பேரும் ஒவ்வொருத்தரும் 4 பேர்னால் 5 × 4 எவ்வளோ? 20 பேருக்கு பரப்பியிருப்பான். அதுக்கு அடுத்த வாரம் இந்த 20 பேரும் ஒவ்வொருத்தரும் 4 பேர். அப்போ 20 × 4 எவ்வளோ? 18 போயிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா × 4ல் போயிட்டே இருக்கு. அப்போ × 4ன்னா அதுதான் யார்? R. அப்போ தெரியும், R தெரியும், என்னும் தெரியும் 15வது வார இறுதியில். அப்போ நமக்கு கூடுதல் கண்டுபிடிக்க வேண்டியதான். எல்லாமே இருக்குது. R > 1னால நமக்கு சம்மோட ஃபார்முலா R⁻n−1/R−1. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 5, ஆரோட வேல்யூ 4, என்னோட வேல்யூ 15, -1 / R-1, 4 - 1 3. இப்போ பாருங்கள் என்ன இருக்குது? 5. அவ்வளோ, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 4/15 -1/4 - 1ஓட வேல்யூ 3. ஏன்னா 4/15 நம்ம செய்ய முடியாதுல்ல, ஆன்சரில் இதோட விட்டுருவாங்க. சரியா? ரொம்ப ஈஸியானது தான். அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஏன் கூடுதல் கண்டுபிடிக்கிறோன்னு தெரியும். இதே கணக்கில் 10வது வாரத்தில் மட்டும் எத்தனை பேர் அஃபெக்ட் ஆகிருப்பான் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? T10 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். AR⁻n−1 ஃபார்முலா. சரிங்களா? அப்போ நமக்கு அது கேட்கல. 15 வாரத்தில் மொத்தமாக எவ்வளோ பேருக்கு, அதனால தான் டோட்டல் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அடுத்த சம் செஞ்சுருவோமா? இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 1, 1, 2, 3, 5, 8 அப்படியே போயிட்டே இருக்குது. அதில் 8th டேர்ம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது நமக்கு கூட்டத்தோட வரிசையாக பெருக்கத்தோட வரிசையான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சீரீஸ் பாருங்கள் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ கூட்டத்தோட வரிசை அப்படின்னா T2 - T1ங்கிறது 0, T3 - T2 வந்து 1.
அப்போ இது கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. பெருக்குத்தொடர் வரிசையா அப்படின்னா T2/T1 1, T3/T2 வந்து 2. அப்போ எனக்கு ஜிபியும் கிடையாது. ஆனால் இதை ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க கரெக்டாக. அப்போ என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். பாருங்களேன், 1 + 1 2வா? பாருங்கள், 1 + 1 2. திரும்ப இந்த 1 + 2 தான் 3. அடுத்து 2 + 3 5, 3 + 5 8. அடுத்த டைம் யார் வருவா? 5 + 8 யார்? 13. அடுத்தது இந்த 8 + 13 எவ்வளோ? 21. அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம சம்மில் 8th டேர்ம் கேட்டிருக்கான். ஆல்ரெடி 6 கொடுத்தாச்சு. இது 7, இது 8. அப்போ 8th டேர்ம்னா ஆன்சர் எவ்வளோ? 21. அதுக்கு பேர் ஃபிபனாசி சீரீஸ் அப்படிம்பாங்க. சரிங்களா? அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். லாஜிக்கை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது கூட்டுத்தொடரும் கிடையாது, பெருக்குத்தொடரும் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு லாஜிக்கில் ஆட் பண்ணி வச்சுருக்கான். அப்படியே டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் டேர்மு போட்டிருக்கான். அப்போ நமக்கு ஆன்சர் 21. புரியுதா? கொஞ்சம் யோசிச்சா போட்டுரும். அடுத்த சம் சால்வ் பண்ணிடுமா? நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். 4 8 6 அப்படியே 8 1 9 2ன்னு போயிட்டே இருக்குது. இப்போ இதில் இருக்க உறுப்புகளினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கேட்டிருக்கான். ஆல்ரெடி நம்ம 2 சம் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இதையும் சால்வ் பண்ணிடுவோம். சரியா? அப்போ நமக்கு ஃபார்முலா ஃபஸ்ட் டேர்ம் யார் இருக்கா? 4. 6 கண்டுபிடிச்சிடலாம். T2/T1. அப்போ 8/4 எவ்வளவு? 2 அப்படின்னு கிடச்சிரும். இதில் நமக்கு எண்ணுக்கு தனி ஃபார்முலா இல்லைல்ல, கூடுதலும் கொடுத்தாச்சு. இது கூடுதல் கிடையாது, nth டேர்ம் இல்லைன்னா லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லியிருப்போம்ல, அதுதான். சரிங்களா? சப்போஸ் எனக்கு கூடுதல் கொடுத்துருந்தா AR⁻n-1/R-1, ஏயும் ஆரும் சப்ஸ்டியூட் பண்ணி கூடுதல் இங்கே எழுதியிருப்போம். 8192 அப்படின்னு போட்டு எண்ணு கண்டுபிடிச்சிருப்போம். இந்த இடத்துல எனக்கு இது கூடுதல் கொடுக்கலை. nth டேர்ம், இந்த சீரீஸோட nth டேர்ம், லாஸ்ட் டேர்மை அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ கவனமாக செய்யணும். அப்போ nth டேர்ம் ஃபார்முலா Tn = AR⁻n-1. இந்த ஃபார்முலா புரியுதா? கூடுதல் போடலை. சப்போஸ் இந்த இடத்துல 4 8 16 இதோட கூடுதல் 8192. அப்போ என்ன கேட்டால் இங்கே வந்திருப்போம். இது கூடுதல் கிடையாது, இது சீரீஸோட லாஸ்ட் டேர்ம். இது இப்போ நம்ம லாஸ்ட் டேர்ம் இல்லாட்டி nth டேர்முக்கு தான் ஃபார்முலா கையில் இருக்குது. Tn = AR⁻n-1. கொஞ்சம் கவனமாக செய்யணும். இதை தான் 8192 அப்படின்னு கொடுத்தாச்சு. லாஸ்ட் டேர்ம் தான் 8192, லாஸ்ட் டேர்ம் இல்லாட்டி nth டேர்ம். இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 4, R⁻n-1, ஆரோட வேல்யூ 2, n-1 = 8192. இந்த 4ஆல் அடிச்சிடுவோமா? 2 டைம்ஸ் வரும், மீதி கேன்சல் ஆகும். 0 போட்டால் 19, 4 டைம்ஸ் 16, மீதி 32னா 8 டைம்ஸ். அப்போ 2n-1ங்கிறது 2048. இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா, இந்த 2048 2 பவருக்கு மாற்றி ஆகணும். கொஞ்சம் வேலை அதிகம்தான், சும்மா ட்ரை பண்ணுவோமா? 2 × 2 எவ்வளோ? 4. அடுத்து × 2னா 8, 16. அடுத்து 2னா 32, 64, 128, 256 சம்திங், 500. அடுத்தது 1000. அடுத்தது அப்படியே 2000 போகும், டபுளாக. கரெக்டாக? அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டைம்ஸ் எழுதியிருக்கணும். அப்போ தான் 2048 வரும். அப்போ 2n-1ங்கிறது 2^11. ஏன்னா 2048 11 டைம்ஸ் 2 2ஆக மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும். அதே கதை தான். எனக்கு இங்கே பேஸ் ஈக்குவலாக பவரை ஈக்குவல் பண்ணிடணும். சப்போஸ் எனக்கு வெறும் இங்கே n இங்கே 11னா n 11 போட்டுருவேன். எனக்கு இங்கே n-1 இருக்குது, கவனமாக செய்யணும். அப்போ n-1ங்கிறது தான் 11. அப்போ சால்வ் பண்ணால் n எவ்வளவு? 12ன்னு கிடச்சிடும். புரியுதா? இப்போ ஏன் இந்த சம்முன்னு போட்டிருக்கோன்னா, அந்த சம்மில் nth டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி n கண்டுபிடிக்கும் போது கூடுதல் ஃபார்முலா, ஏன்னா சம்மில் கூடுதல் கொடுத்துருந்தான். எனக்கு இதில் கூடுதல் கொடுக்கல, லாஸ்ட் டேர்ம் இல்லைனா nth டேர்ம் கொடுத்துருக்கான். அப்போ nth டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணி செஞ்சாச்சு. புரியுங்களா? அடுத்த ஒரு சம் செஞ்சுருவோமா? இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். ஒரு முடிவுறா பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு 8 மற்றும் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் 32/3. அப்போ ஒரு இன்ஃபைனைட் சீரிஸோட ஃபஸ்ட் டேர்ம் 8, அந்த இன்ஃபைனைட் சீரிஸோட சம்மு 32/3 எனில் அதன் பொது விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். பொது விகிதம்னா யார்? 6. காமன் ரேஷியோ தானே. சரி,
அப்போ ஃபஸ்ட் டைம் 8 முடிவுறா தொடரின் கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா படித்தோம். சம் ஆஃப் இன்ஃபைனைட் சீரிஸ் யார்? a/1 - r முக்கியமான ஃபார்முலா. அதோடையும் கொடுத்துட்ட ஆன்சர், அதோட சம்மு தான் 32/3ன்னு கொடுத்துட்டு r கேட்டிருக்காங்க. இப்போ ஏ சப்ஸ்டிட் பண்ணால் r தெரிய போகுது, அவ்வளோதான். அப்போ ஏவோட வேல்யூ 8/1 - r, அதுதான் 32/3. 8 32 அடிச்சு அவ்வளோ 4 டைம்ஸா அப்படியே பெருக்கி விட்ருங்க குறுக்க. இல்லாட்டி என்ன பண்ணலாம், 4/3 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், ஈஸி வேலை. இதை 1 - r அப்படியே அங்கே கொண்டு போயிருங்க. 4/3 இந்த பக்கம் வந்தால் 3/4, புரியுதில்ல இது? அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுங்க, இப்படி பண்ணுவோம். இது 3 இங்கே வந்திருக்கோம், ஈக்குவல் டு 4 × 1 - r. இப்போ திரும்ப இந்த 4 வந்தால் கீழே தான் வரும், எல்லாம் ஒன்று தான். அப்போ எனக்கு 6 தான் தேவை. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த -6 இந்த பக்கம் கொண்டு வரேன், 3/4 அந்த பக்கம் கொண்டு போகிறேன், -3/4. இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுறோன்னா 3/4 அந்த பக்கம் போகும்போது 4/3ன்னு போடுறோம். அது தப்பு. ஏன்னா நமக்கு சப்போஸ் இங்கே x × 3/4ன்னு இருந்தால் பெருக்கல்ல இருக்க 3/4 அந்த பக்கம் போனால் டிவிஷன் தலைகீழ் ஆயிரும் 4/3ன்னு. அப்படி பண்ணக்கூடாது. எனக்கு இங்கே +3/4 அவ்வளோதான். இந்த 3/4 நான் அந்த பக்கம் போனால் -3/4 தான் வரும், கவனமாக செய்யணும். அதை பெருக்கிடலாம் குறுக்க. 4 - 3 எவ்வளோ? 1, கீழே 4 இருக்கும், அப்போ 1/4 அதுதானே கேட்டிருக்காங்க. ஆரோட வேல்யூ தான் 1/4 அப்படின்னு கேட்டிருக்காங்க, கரெக்டாக? இப்போ இதோடு நமக்கு பார்த்திங்கன்னா பெருக்கத்தோட வரிசையை முடிச்சாச்சு, சரிங்களா? ஜியாமெட்ரிக் ப்ராக்ஷன் முடிஞ்சது. ஜிபியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஏபியோட அது கம்பேர் பண்ணும்போது ஜிபி ஈஸி தான். அந்த ஏபி ஜிபி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, ஒரு 3 to 4 சம்ஸ் கேட்டுருவான், மினிமம் 3னே வச்சிடலாம். அப்போ ஏபி ஜிபியிலேருந்து கண்டிப்பாக 3 to 4. அதுக்கப்புறம் முக்கியமான டாபிக்னால் யார்? HCF LCM. அதில் கண்டிப்பாக ஒரு 2 to 3 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மினிமம் 2னே வச்சுருவோம். அப்புறம் மென்சுரேஷன், அளவியல் இருக்குல்ல, எல்லாருக்கும் பிடிச்ச டாபிக் இது. இதுலேயும் கண்டிப்பாக ஒரு 3 to 4, அப்போ மினிமம் 3ன்னு வச்சுக்குவோம். இப்போ இதுவே நமக்கு பாருங்கள் ஒரு 8 கொஸ்டின்ஸ் கவர் ஆகிடும், கரெக்டாக? ரொம்ப ரொம்ப முக்கியம். 25ல் 8 முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1/3 பார்ட்டு நம்ம இதுலேயே மார்க் வாங்கிடலாம். இது போக நமக்கு சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் யார் இருக்கா? ரேஷியோக்குள்ளேயே ஏஜஸ் வந்துடும், அது சிலபஸ்லேயே இல்லையே அப்படின்னு தேடக்கூடாது, சரியா? அப்போ ரேஷியோ இருக்கும், பர்சன்டேஜ் இருக்கும். பர்சன்டேஜ் கூட யார் வந்துடுவா? ப்ராஃபிட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் குட்டி குட்டி டாபிக்ஸ் தான், ஈஸியான டாபிக்ஸ் தான். ஒவ்வொன்றிலையும் ஒன்று அப்படியே வச்சா கூட, இல்லை 2 வச்சா கூட நமக்கு இதில் ஒரு 10 கொஸ்டின் நமக்கு கவர் ஆகிடும், கரெக்டாக? இது போக நமக்கு யார் இருக்கா? டைம் அண்டு ஒர்க் இருக்குது, அப்படி தானே? இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு 1 சம் இல்லைனா 1 or 2 வரலாம். இப்போ அப்படியே பொறுக்கி எடுத்தாலும் நமக்கு இதில் ஒரு 20 கவர் ஆயிரும். ஏன்னா நம்ம இதெல்லாம் மினிமம் இல்லைன்னா மினிமம் சான்ஸ் தான் போட்டிருக்கோம். இப்போ நமக்கு 25 கொஸ்டின்ஸ், கரெக்டு தானே? லைட்டாக அப்படி இது மாதிரி மேலோட்டமாலே பார்த்தோம்னா நம்ம அந்த 25க்கு ஈஸியாக 23 வாங்கிடலாம். இப்போ நம்ம மார்க் டெஸ்ட்லாம் போட்டுட்ருப்போம், ஃபுல் டெஸ்ட்டு நம்ம இன்ஸ்டியூட்டில் வச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அதிலெல்லாம் நம்ம டெஸ்ட்டில் 25க்கு ஒரு 20+ எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மேக்ஸ் நல்லா வருது, சூப்பராக போடுறோம் அப்படின்னு நினச்சிடுவோம். கரெக்டாக அது கிடையவே கிடையாது. நமக்கு ஏதோ பரவாயில்லாமல் தான் மேக்ஸ் வருதுன்னு அர்த்தம். ஏன்னா நான் உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லலை. பாருங்கள், இதெல்லாம் சும்மா பேசிக்காக, நான் உள்ளே போய் டீப்பாலாம் கான்செப்ட் படிக்க வேண்டாம். சும்மா அப்படி பேசிக்காக பார்த்தாலே 20+ போட்டுடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், சும்மா பேசிக்காக பார்த்துட்டு போயிருக்கோம் எக்ஸாமுக்கு, அவ்வளோ. அதனால தான் 20 வாங்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எப்போ இந்த 25 ரீச் பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் கான்செப்ட் நிறையா படிக்கணும். மென்சுரேஷன்லாம் கொஞ்சம் ஃபார்முலாஸ், அந்த இடைக்கண்டம் அந்த ஃபார்முலா, அப்புறம் உள்ளிலற்ற உருளை, ஹாலோ ஸ்பியர், ஹாலோ சிலிண்டர், அந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கும்போது தான் அந்த 1 மார்க் 2 மார்க் விடுறதையும் கவர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஏபிஜிலேயும் கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டெல்லாம் இருக்குது, நம்ம பார்த்துட்டோம். இந்த LCM HCF, இந்த டைம் அண்ட் ஒர்க்கு எல்லாம் கொஞ்சம் டீப்பாகவும் போனால் தான் இந்த நோக்கி வர முடியும். அப்போ 20+ங்கிறது ஈஸியாக வாங்கலாம், சரியா? அதனால் நம்ம மைண்டை செட் பண்ணக்கூடாது 20+ ஓகே அப்படின்ட்டு. 25 வாங்கணும், இதுதான் நம்ம டார்கெட்டு. நான் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது மேக்ஸ் வருது சார், 20 மார்க் போட்டுருவேன், 21 போட்டுறேன்பா, சரியா? அப்படின்னா நம்ம மேக்ஸ் ஏதோ இப்போ தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ 25 தான் நம்ம டார்கெட்டு.
இப்போ நான் எல்லாமே படிச்சுட்டேன், எல்லா சாப்டரும் நான் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், புக்கில் உள்ள சம் பார்த்தாச்சு, வேர்ல்டு கொஸ்டின் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு அப்படின்னாலும் நம்மளால் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா 24 வாங்கிடலாம். அப்போ அந்த மீதி இருக்க அந்த 1 மார்க் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியணும். கரெக்டாக எல்லாமே படிச்சுட்டோம் எல்லாமே, ஆனால் 24 தான் வாங்க முடியும். இந்த ஒரு கொஸ்டின் பாருங்கள், நம்ம எக்ஸாம் ஹாலில் போயிட்டு கொஸ்டினை ஓப்பன் பண்ணும்போது ஒரே ஒரு கொஸ்டின்னு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொடுத்துருவான். சரியா? அப்போ நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அங்கே தான் நமக்கு வேலை செய்யும். ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா 24 ஈஸி, அடிச்சு வேகமாக போட்டு போயிட்டே இருப்போம். இந்த ஒரே ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் நிற்கும். அந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணால் போடலாம். எப்படியாவது நம்ம ஆப்ஷனில் இருந்தோ என்னமோ பண்ணியோ எப்படியாவது அதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா 24 சம் போட்டாச்சேன்ட்டு இந்த ஒரு சம்முக்கு ஏதாவது சுற்றி விட்டு வந்துடும், நெகட்டிவ் மார்க் தான் இல்லையே அப்படின்ட்டு. நம்ம டார்கெட் இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுதான் நம்ம டார்கெட். சரியா? 25 போடணும். சரிங்களா? அதனால் அந்த ஒரு கொஸ்டினையும் விடாதீங்க. 24 போட்டு நமக்கு 1 போடுறதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, 25 அடிக்கணும். சரியா? அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சாப்டர்ஸ் எல்லாம் பேசிக்ஸ் தான், ஆவரேஜ்லாம் இருக்கும்ல, ஆவரேஜு, அப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் அந்த ட்ரெயின் சம்மு, இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் சும்மா பேசிக் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? மேபி வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ரொம்ப முக்கியம் என்னென்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எடுக்கும்போது ஸ்டேட்மெண்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் நம்ம நிறைய சொல்லியிருப்போம். அந்த இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். நம்ம ஸ்கூல் புக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் முன்னாடி தியரி கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு குரூப் 4 கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டு நிறையா கேட்டு வச்சுருந்தாங்க. அப்போ நம்ம பயந்துடக்கூடாது, ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கே சம்மு செய்ய முடியலன்னு சொல்லிட்டு. சரியா? அதனால் ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஸ்கூல் புக்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம இன்ஸ்டியூட் புக்காக இருக்கட்டும், இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு 2 பக்கம் கொடுத்துட்டு தான் சம்மே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள். ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பக்காவாக பண்ணோம் அப்படின்னா இது ஒரு மேட்ரே கிடையாது. ஓகேவா? 25 அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸியான வேலை. சரியா? அதே மாதிரி ஓரளவு நம்ம கவர் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக? சிம்பிளிஃபிகேஷன் நம்ம நடத்துகிறதான் வரும் அப்படின்றத சொல்ல முடியாது. அதனால் அது உங்கள் ப்ராக்டிஸில் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் உள்ள சம்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் புக்லேயும் இருக்கிறது பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட் போடுறோம்ல, அதுலேயே உள்ள சிம்பிளிஃபிகேஷன் போட்டாலே போதும். அப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷனை பற்றி பயப்பட வேணாம். அதில் அந்த போர்டு மாஸ் ரூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது ஒன்றுமே இருக்காது. சரியா? ஏன்னா ஏதாவது ஒரு சம் இதில் தான் கேட்பாங்க, இன்னொரு சம்மில் மற்ற சம்மெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போர்டு மாஸ் வச்சு ஒரு சம் கண்டிப்பாக வந்துடும். அப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு அது குரூப் 1, 2, 4 எது வேணால் இருக்கட்டும், 25/25 வாங்குறது ஒரு மேட்ரே கிடையாது. சரிங்களா? அப்போ அது சொல்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லிடலாம், பட் அவ்வளோதான் இருக்குது. அங்கே நம்ம எல்லாமே பார்த்தாலும் பெருசாக ஒன்றும் நம்ம கஷ்டமாக அப்படிலாம் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. 24 கையில் இருக்குது. ஒரே ஒரு மார்க்கு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம யோசிக்கிற அந்த மைண்டு அதில் தான் இருக்குது. அப்போ 25 முடிஞ்சு போச்சு. சரியா? எல்லாத்தையும் ஓரளவு கவர் பண்ணுங்கள். எந்த ஏரியாவில் வீக் அப்படின்னு பார்க்குறோம், அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? குரூப் 2, குரூப் 4 எல்லாமே வந்துடுச்சு. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். சரியா? நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.